ஏன்னா எபிசோடில் பாண்டியனும் பார்த்தீங்கன்னா குமாரை அடித்து சும்மா பெல்த்து வாங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா காந்திமதியும் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்னாச்சு, இது மாதிரி பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட கேட்குறாங்க. அந்த பாட்டி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. பழனிட்டு கேட்கும்போது என்னங்க நீங்களாவது சொல்லுங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சுகன்யா கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன நடக்கும், ஸ்டார்டிங்கில் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், இது மாதிரி காரி துப்பி எங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, இது மாதிரி பொண்ணுலாம் இது மாதிரி கொடுக்க வைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது கேட்டோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ சக்தியில் உடனே பார்த்தீங்களா வீணாக போனவன் அவெல்லாம் இது மாதிரி என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுக்கு தானே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் அவன் வீட்டிலலாம் ஒன்றும் பொண்ணு எடுக்க வேணாம் அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஊர் முழுக்க சொல்லுவான் இது மாதிரி அந்த சக்திவேலுக்கு பையனுக்கு பொண்ணு கேட்டாங்க, நான் இது மாதிரி தரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெருமையாக பேசிப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த அசிங்கம்லாம்? எல்லாம் நம்ம நேர காலம், அவன்கிட்டலாம் போய் பொண்ணு எடுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முத்துவேலு நான் தான் அப்பயே சொன்னேன்ல, போய் கேட்காதீங்க அவன் கொடுக்க மாட்டான்ட்டு, அதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்போ சக்திவேல் கோவமா என்ன அந்த அரசு என்ன அவ்வளோ பெரிய இவளா, இது மாதிரி என்னையே வேணான்னு சொல்கிறாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேல் போது நிறுத்துறா, தப்பெல்லாம் ஓ மேலே வச்சுட்டு நீ எதுக்குடா இது மாதிரி அந்த பொண்ணை திட்டிகிட்ருக்கேன், இது மாதிரி அந்த பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணையே இப்படி பேசுனா எவனாச்சும் மதிப்பானா? இனிமேல் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறது போகிறதுலாம் வச்சுட்டு நம்ம நடக்கதே வேறு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து முத்துவேல் போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம குமாரவேல் பார்த்தீங்கன்னா அரசுக்காக வெயிட் பண்ணிட்டேன். அரசையும் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறதுக்கு பையன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நில்றி அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கிறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அழகியாடி, கொஞ்சம் அழகாக இருந்தால் ரொம்ப தான் பண்ணுற, இது மாதிரி எதுக்கு உங்கள் வீட்டில் இது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி வைக்காது அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் உன்ன மாதிரி பொறுக்கி யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓ நான் பொறுக்கியா, அப்போ என்னை விட ஒரு அழகான பையன் உனக்கு கிடப்பானா, யார் கிடைக்கிறான்னு நானும் பார்க்குறேங்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சரி, ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ எனக்கு வேணாண்டா அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுற மாதிரி தெரியுது. அப்போ அந்த கார்த்திக் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அவன் வந்து என்ன பிரச்சனை அரசு அப்படிங்கிறாங்க. டே நீ யாரா, எதுக்கு எடுத்தாலும் எங்கள் லைஃப்பில் தலையிடுற, முதல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்றாங்க. இந்த மாதிரி தள்ளி விட்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லு அரசி, என்னோட உனக்கு யார் நல்ல பையனாக கிடப்பான், அதெல்லாம் எவனும் கிடைக்க மாட்டாங்கிறாங்க, முதல்ல சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து தடுக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கோவத்தில் கார்த்திகை அடிக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து எட்டி உதச்சிடுறாங்க குமாரவேலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இது மாதிரி திரும்பி வந்து அரசுகிட்ட பிரச்சனை பண்ணுவேன், உன்னை முன்னாடியே உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கணும், ஏற்கனவே அரசு விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவேன் போனால் போதுன்னு விட்டதுக்கு இப்போ வந்து திரும்பியும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், அவ்வளோ திமிராடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பாண்டியம் பார்த்தீங்கன்னா குமாரை பிடிச்சி பலான்னு அறையிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இனியும் இது மாதிரி அரசியல் லைஃப்பில் தலையிட்டேன்னா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டுறாங்க. ஏமா அரசி வந்துட்டுலாம் பேசிட்டேன், அப்போ நான் ஒன்றும் பேசலப்பா, அவன் தான்ப்பா இடையில வழி முடிச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி அழைச்சிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம், அதாவது குமாரோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஏன்டா போய் அந்த ஒன்றும் இல்லாத பரசி ஃபைல்கிட்ட அடி வாங்கிட்டு வரதே வேலையை வச்சுருக்காடா, வேற எவன்ட்டாச்சும் மொபைல் அடி வாங்கினா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் அந்த ஒன்றும் இல்லாதவங்களாம் ஒன்று அடிக்கிற மாதிரி வச்சுட்டேங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா, அழகாக ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இதெல்லாம் எனக்கு தேவையா, என்னை யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா, இதுக்கு நான் செத்தாலும் செத்துடலாம், இந்த அசிகெல்லாம் எனக்கு தேவையாப்பாங்க, டே பொறுமையாக இருறா அப்படிங்கன்னா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கோமாங்க இந்த பேர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேலும் பார்த்தீங்கன்னா சே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு வட்டி வாங்க வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட அப்பா டீ குடிச்சிட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டுறாங்க. இது மாதிரி என் பொண்ணா ஒன்றும் இது மாதிரி அந்த சரவணனும் என் பொண்ணை வேணான்னு சொல்ல, என் பொண்ணு தான் கோச்சிட்டு வந்துட்டா, ஆனால் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, அவள் வாழ்க்கையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அக்கா வாழ்க்கையை இப்படி இருக்கும்போது யார் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயிலோட அப்பா இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இது சக்திவேல் கேட்டுடுறாங்க. ஓ இவரோட பொண்ணு சும்மா தான் இருக்கா, அப்போனா இது மாதிரி குமாருக்கு இவர் பொண்ணை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எதுவும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.